So first I would like to thank the God Almighty and the universe for giving me this moment. And then I would like to thank our Honorable VC sir because I see he may be aged, but I see the 20s energy in him. The first time I see such an energy from our Prime Minister, like our Narendra Modi ji. Because even at his, at this age itself, what he thinks for India, what he thinks for the country, what he thinks for, and what he does has so much energy. And the next time I'm seeing the same kind of energies from him. Because even I also studied, I studied in Anna University, Guindy campus, Chennai. But I have either teachers or the VC will do a minimal thing, not so much involved. But when I see what sir has told, he's doing this Japanese language, and he just wants you all to be successful. So, and I think this is a very, very great thing, sir. Thank you for that. And then I would like to thank every professors associated with this, the HODs of various, calling many times things to make us come here. So thank you very much, Vardhan, for this opportunity, and thank you all for the students who have been there, and every other non-staff and teaching staff fellows too. So let me. Do anybody does என்னோட ஜர்னி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன், then we will discuss மற்ற விஷயங்களை அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னோட பேர்லாம் உங்களுக்கு தெரியும். என்னோட அப்பா வந்து டீச்சர் வச்சிருக்காங்க இப்போ கரண்ட்லி, ஓகேவா? ஸோ இவங்க ஓகே இந்த கோச் ஷூட்லாம் போட்டுருக்காங்க, பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்காங்க. இது இன்டர்வியூக்காக வாங்குது. ஓகே, ஸோ அப்பா வச்சிருக்கிறது டீ கடை தான், அம்மா வந்து வீட்டில் தான் ஹவுஸ் ஹோம்மேக்கர் தான். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் எங்கள் மொத்த ஃபேமிலியுமே ஐம் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டு பீங் in the civil servant. My hometown, I have been in the first here. So I come from that particular area. But what changed me is my father. Because நான் சின்ன வயசா இருக்கும் போதுமே இந்த மாதிரி ஒரு சொசைட்டில he doesn't want to என்னையோ தம்பியவோ வந்து அங்க வளர்க்க விரும்பல. He worked hard. First he worked in textiles. So அதனால வந்து நான் வேற ஊர்ல தான் படிச்சேன். சேலத்துல வந்து நான் ஒரு one tea shop and he's working there. From there I have been here. So நீங்க உங்களோட அப்பா அம்மா வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, என்ன சொல்ல விரும்புறேன், whatever the thing you have been, you can be here. So ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் அங்க இருந்து இங்க வரதுக்கு. The thing is you have to be more confident on that. ஓகேவா? So என்னோட ஜர்னி சொல்லணும்னா it is my fourth attempt. நான் 2018 பாஸ் அவுட் ஆனேன். So 2018 பாஸ் அவுட் ஆனேன். I'm a quite bright student. ரொம்ப பிரைட்டரும் கிடையாது, ரொம்ப டல்லும் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு சூப்பர் ஆவரேஜ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட். பட் so everybody thought I will clear in the first attempt. First attempt clear பண்ணி நினைச்சாங்க, even myself. But I could not do that. And all my things were in a self-paced manner. Like நான் கோச்சிங்ல எதுவுமே பெருசா போகல. ஸோ எல்லாமே நான் என்டையரா கற்றுக்கிற மாதிரி இருந்தது. பிரியா சொன்ன மாதிரி அப்போலாம் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. இப்போ யூடியூப் தவிர அவ்வளோ இருக்குது. அப்போலாம் நாங்கள் இருக்கும்போது அவ்வளோ பெரிய விஷயங்கள் கிடையாது. நிறைய பேர் எங்களுக்கு சொன்னதுக்கு வந்ததுமே ரொம்ப பெரிய ஒரு கிடைச்சது கிடையாது எங்களுக்குலாம். So 2019 first attempt clear ஆகல. ஸோ அதுக்கப்புறம் கோவிட் 2020ல அப்புறம் ஸோ நான் அப்புறம் வீட்டில் இருந்தேன். அண்ட் தென் திங்ஸ் சேஞ்ச் வெரி டெரிபிளி. கோவிட் நிறைய பேர் தெரியும், நிறைய பேருக்கு ஒரு இன்கம் நிறைய ஃபேமிலிஸுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் என்னோடதுமே. அண்ட் தென் அப்புறம் 2020 கொடுத்தேன், ஒரு பேப்பர் கிளியர் ஆச்சு, அடுத்த பேப்பர் கிளியர் ஆகல. அண்ட் தென் ஸோ 2020க்கு அப்புறம் வந்து ஐ குட் நாட் சஸ்டெயின் மை செல்ஃப். ஒரு பாயிண்ட்ல வேலைக்கு போகிறதா, வீட்டை பார்க்கறதா, நம்மளுடைய ட்ரீமை பார்க்கறதா, இது ஒரு பெரிய ஒரு ட்ரையாங்கிள் வார் மாதிரி இருந்தது. அண்ட் தென் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் அன் இன்ஸ்டிடியூட் பட் ஃபார் அ ஃப்ரீ மேனர். ஒரு டிஎன்பிசி எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதான் என்னுடைய ஜேர்னி. ஐ குரூப் 2 வந்து ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு ஃப்ரீ ப்ரோ போனோ பேசிஸில் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2021 அட்டம் கொடுத்தேன். சிசாட்ல ஒரு மார்க்ல வந்து கிளியர் பண்ணல. தட் வாஸ் அ வெரி ஹார்டஸ்ட் மூமெண்ட் ஃபார் மீ பிகாஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் இட் வாஸ் 105 out of 200. That was a good score at that time. But I could not clear in 1 mark. I was terribly disturbed. என்ன பண்றது தெரியல மறுபடியும் அகைன். ஸோ லேட்டர் ஆன் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், டியூ டு மெனி அதர் திங்ஸ், நமக்கும் ஏஜ் ஆகுது, ஃபேமிலி பார்க்கணும், என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இருக்குது. ஸோ ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டூ simultaneously. I appeared for 2022. I appeared for Group 2, Group 4, Group 1. I cleared everything. So 2022 Group 4, Group 2 clear பண்ணா, prelims clear. Group 4 அந்த டைம் 2022 வருஷம் clear பண்ணா, and I worked in Group 4 actually. So இப்போ தான் ரிசைன் பண்ணிட்டேன். முன்னாடி வரைக்கும் I was working in Group 4. So அதுக்கப்புறம் Group 1 எழுதினேன், அதுவும் clear பண்ணேன். I went till mains. And then அதுக்குள்ள UPSC இப்போ தொடர்ந்து 2023 UPSC எழுதினேன். At that time I got clear prelims, first mains, first interview and first post. This is my thing. But what made me